ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிலா வந்து சோழனும் நிலாவும் பாண்டிகிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் வானதிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறோம், நீ கவலைப்படாதடா பாண்டி அப்படின்றாங்க. அவள் என்ன சொன்னாலும் அவள் பிடிச்சது 3 கால் தான்டா. அவள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம், இவங்க சொல்கிறதுலே நியாயம் இருக்கே அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றா. நீங்கள் பேசி பிரயோஜனம் இருக்காது, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா அது இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சோழனும் வந்துடுறாங்க. இங்கே சோழன் சொல்லுவார், ஏங்க இப்படியே அப்படிங்க விடுறது, நாம் வானதிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நம்ம பேசணுங்க அப்படின்றாங்க. எதுக்குங்க ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம், நீங்கள் கம்மிருங்க. இப்போ நம்மளுக்கு எதுனா ஒன்றா நிற்க மாட்டானா, பேச மாட்டானா? அப்படி தாங்கண்ணா. அப்படியா சொல்கிறீங்க? சரிங்க, சரி வானதிக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரன் பார்த்திங்கன்னா சந்தாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பார். சந்தாவும் அதை பார்த்துட்டு அவங்களும் மெசேஜ், வீட்டில் இருக்கிறவங்க வராங்களான்னு பார்த்து அவங்களும் மெசேஜ் அனுப்பிச்சுருப்பாங்க. இங்கே சேரன் மெசேஜ் அனுப்புறத பல்லவன் பார்த்துட்டே ரசிச்சுட்ருப்பார். அவர் கூகுளில் சாப்பிட்டியா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்னான்னு கேட்டு சந்தாக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார். இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சரி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பார் பல்லவன். அண்ணன் பண்ணுற கூத்தெல்லாம் எப்படி பாரு, எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்பாங்க. இங்கே சந்தாவும் நான் சாப்பிட்டேன் டீக்கே அப்படின்ட்டு அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இங்கே நிலாவும் சோழனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பல்லம் சேரன் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு நிலாவை போய் கூட்டிகிட்டு வருவாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நிலா போட அதெல்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. அவரும் மெசேஜ் அவர் அனுப்பிச்சிருப்பார், அதை போய் பார்க்குறேன்ற. ஐயோ அண்ணி நீங்கள் வாங்கலை அப்படின்வாங்க. அவங்க வரமாட்டேன்னுவாங்க. சோழனை கூப்பிட்டோன்னா நான் வரேன்டா ஏங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க பர்சனலாக பேசின்னு இருக்காங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அட விடுங்க நான் வரேன் அண்ணி, நீங்கள் வாங்கலை, எவ்வளோ தமாஷா இருப்பார், நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லம் கூப்பிடுவார். நிலா வரவே மாட்டேன்னுவாங்க. அட சும்மா வாங்க, என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட சோழன் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு சோழன் நிலா பல்லம் 3 பேருமே வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேரன் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பார். நிலா பார்த்துட்டு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு சோழனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பல்லம் பார்த்திங்கன்னா அங்கேயே நின்று அண்ணன் பண்ணுற கூத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அவர் கூகுளில் கேட்டு அந்த ஹிந்தியில் கேட்டு தமிழை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அண்ணன் பாடுறதை பார்த்துட்டு நேராக அண்ணங்கிட்ட உட்காந்து, அண்ணே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே, மெசேஜ் தானே இப்படியெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு ஏஐ கிட்ட கேட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது கொடுக்கணும், அந்த இதுவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சேரனுக்கு சொல்லிக்க, அதெல்லாம் என்னடா நீ பார்த்து நிந்தியாடா, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்று ஃபோனை கொடுப்பாரு சேரன். ஃபோனை கொடுத்தோன்னா அப்புறமா பல்லம் எல்லாமே கற்று தருவார். இந்த மாதிரி நேன் இப்படி கேட்டினா அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க பேசுகிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தமிழில் கட்ட. அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன், ஆமாண்ணே வான்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி தருவார் நம்ம பல்லவன். அப்புறம் சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படின்னா, போடா நான் பார்த்துக்குறேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை சொல்லி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா சிரிச்சிக்கினே அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி அந்த பல்லவன் சொல்லி கொடுத்த இதுலேயே பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சின்னு சிரிச்சின்னு பேசின்னு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நிலாவும் சோழனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா காஃபி ஷாப்பில் வானதிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பாங்க பேசணும்னு சொல்லிட்டு. அங்கே வானதி வருவாங்க. எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வானதி கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்லுவாங்க. உடனே நிலா இந்த மாதிரி நிலா இல்லை சோழன் கேட்பார், இந்த மாதிரி என்ன உனக்கும் பாண்டிக்கும் சண்டையாவன்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு கல்யாணம் பண்ணி போறியா? ஆமாம் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ண சொல்லி நான் இப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க சொல்லிட்டோம், என்ன இப்போ அப்படின்னு. ஏன் வானதி அதுக்கெல்லாமா போயிட்டு நீ கோச்சிக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கு போவ அப்படின்னு. அது ஏன் இஷ்டம், எனக்கு ஒருத்தரை டார்ச்சர்னு சொல்லுவான், எதுவுமே எனக்கு இது பண்ணி சப்போர்ட்டாக பேச மாட்டான், அவனை எதுக்கு நான் இது பண்ணணும், அதனால தான் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லும், திமிரா பேசும். உடனே நிலா உனக்கு என்ன வயசாகிடுச்சு, இப்போ தானே நீ காலேஜ் முடிக்க போகிற, இப்போ நீ இன்னும் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜ் முடித்தோடனே தானே கல்யாணம் பண்ணிக்கினீங்க, நீங்கள் வரீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்ட்டு நிலா
ஒரு மாதிரி பேசுவாங்க. சோழனுக்கு கோவம் வந்துட்டு, ஏய் நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, ஏம்மா தாயே நீங்கள் வந்து முதல்ல கிளம்பு, இதுமாரி இது மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு அது நேராக வந்து பாண்டி கடைக்கு போயிட்டு பாண்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேட்கும். என்ன தூது அனுப்பிச்சி விட்றியா, ஏன் உனக்கு நேரில் பார்த்து பேசுறதுக்கு உனக்கு வந்து இது கிடையாது, அவ்வளோ கௌரவ குறைச்சல, எதுக்கு நீ உங்கள் நிலா அண்ணியையும் உங்கள் அண்ணனையும் வந்து எதுக்கு தூது பேச விட்ட, ஏய் நான் எல்லாம் பேச விடல அப்படின்னு, பேச விட மாட்டேன் அப்படின்னு, டார்ச்சல் பண்ணது பாரு, இப்போ கூட என்ன டார்ச்சல்னு தான் சொல்கிறேன், நீ உனக்கும் எனக்கு செட் ஆகாது பாண்டி, உனக்கு வந்து பாரு என் அருமை நான் போன அப்புறம் தான் உனக்கு தெரியும், நீ என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவே, அதெல்லாம் பண்ண மாட்டேன், போடி முதல்ல இங்கேருந்து போ, கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, போய் கல்யாணம் பண்ணிக்க போ அப்படின்ட்டு பாண்டி சொல்வார். பாருடா நீ என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவ, என்னை வந்து போ நான் சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், கோச்சிங்னு வானதி போயிடும். அதையே பார்த்துட்டு பாண்டி நின்றுப்பார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாய்.